இது என்னமா இட்டு இருக்கே? இது நேத்து புதினா சாதம் பண்ணேன் இல்லையா, அதனுடைய புதினா அது கொஞ்சம் இருந்தது கலந்தது. அதோட கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாதிரி பண்ணலான்ட்டு புதினா சப்பாத்தி மாதிரி பண்ணியிருக்கேன். ஓஹோ. இது என்னது? இது இன்னைக்கு மத்தியானம் வந்து இல்ல இது மத்தியானம் பருப்பு உசிலி பண்ணது கொஞ்சம் நிறைய மீந்து போயிடுது. இவாளெல்லாம் சாப்பிடவே இல்லை. சரி என்ன பண்ணலான்னு அதுல துளி கடலை மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அதை அப்படியே உருட்டி உருட்டி இந்த இது வந்து ரஸ்க்கு இது நிறைய இருந்தது தூள். ஸோ இந்த ரஸ்க்கு தூள் அப்படியே புரட்டி எண்ணெயில போட்டு குழந்தைல சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலான்ட்டு. பூனுங்க சூப்பரா இருக்கு. கோலா உருண்டை மாதிரி இருக்கா? புதினாவும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சு அதை வதக்கி வச்சிருந்தேன். அதை வச்சுதான் இந்த சப்பாத்தி பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். பருப்பூசிலியை வந்து உருட்டி அப்படியே ரஸ்க்கு தூரில் போட்டு பரட்டும் போது கொஞ்சம் 2 கலைஞ்சி போன மாதிரி இருந்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் எடுத்து அதை கொஞ்சம் கரைச்சி உருட்டிட்டியா அதில் டிப் பண்ணி அப்புறம் ரஸ்க்கு தூரில் போட்டதுக்கப்புறம் அது என்ன கலையாமல் வந்தது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பண்ணினேன். இதில் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளோர் மாவில் முக்கிட்டு அந்த இதில் அப்படியே புரட்டி இந்த தட்டில் வைக்கணும். உருண்டையும் பண்ணி அப்படியே வச்சுட்டு அப்புறம் வேணுங்கிற போது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் சமயத்தில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். குழந்தைகள் வந்து ஸ்கூல் விட்டு நாமெல்லாம் வந்தானா அவனுக்கு சூடாக கொடுக்கலான்ட்டு பண்ணோம். இந்த மாதிரி வெறுமனை ரஸ்க்கு தூளில் போட்டதுனால சில கலைஞ்சி போனது. அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளோரில் முக்கி போட்டது எல்லாமே சூப்பராக வந்தது. இதுக்கு நாங்கள் கோலா உருண்டைன்னு பேர் வச்சுருக்கோம். புதினா சப்பாத்திடா. அப்புறம் வந்து இந்த உருண்டை பண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் 2 உருண்டை வந்து அப்படியே போட்டேன் பார்த்தியா, அது வந்து கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து கார்ன்ஃப்ளோரில் முக்கி போட்டுட்டு அப்புறம் அந்த உருண்டை நல்லா வந்திருக்கு. முக்கி அதில் அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னு தொட்டுக்கிறதுக்கு என்ன நாமுக்காண்டி இருக்கேன்டா ஸ்வீட்டா பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் போட்டு ஒரு ஸ்வீட் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இதை கூட நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டா அதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீ ஒன்று சாப்பிட்டு பார்த்து சொல்றியா? இதை வந்து இப்படி தொட்டுண்டு டேஸ்ட் பண்ணேமா? இங்க பாரு, சூப்பரா இருக்குடா. பாரு இது மாதிரி வச்சுனா ஸ்வீட்டும் அதனுடைய காரமும் சேர்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆற்றுல ஏதாவது இது மாதிரி பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் ஆற்றுல பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.